பாலாஜி அவர்கள் உரையாற்றுகையில் தமிழக அரசோடு கலந்து ஆலோசிக்காமல் நாடாளுமன்றத்தின் உரிய வகையில் ஒப்புதல் பெறாமல் 1974 ஆண்டு போடப்பட்ட ஒப்பந்தம் குறித்து வெளியில் பரப்பப்படும் உண்மைக்கு மாறான செய்திகள் குறித்தும் விரிவாக பேசியிருக்கிறார். பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த மாண்புமிகு உறுப்பினர் திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் உரையாற்றுகையில் மீனவர் நலனுக்காக தனி அமைச்சர் உருவாக்கப்பட்டது போன்ற நல்ல விஷயங்களை குறிப்பிட்டு அன்றைக்கு இந்த ஒப்பந்தம் குறித்த விவாதம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற போது மறைந்த பாரத பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்கள் கடுமையாக எதிர்த்தது பற்றி குறிப்பிட்டு வரலாற்று தவறு சரி செய்யப்பட வேண்டும் என குறிப்பிட்டார். எங்களால் ஏழும் என்று சொல்பவர்கள் கடந்த 10 ஆண்டுகளாக அன்றைக்கு ஆட்சியில் இருந்தவர்கள் வலியுறுத்திய போதும் இப்போது கடந்த 4 ஆண்டுகளாக நாங்கள் வலியுறுத்தி வருகிற போதும் ஒன்றிய அரசு செவிசாய்க்கவில்லை. இன்றைக்கு இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்பப்பட்ட பிறகாவது செய்வதற்கு நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய தலைவரிடத்தை வற்புறுத்துவார் என்று நம்புகிறேன். அவரும் வரவேற்று தீர்மானத்தை வரவேற்றிருக்கிறார், மகிழ்ச்சி. அதேபோல மாண்புமிகு JK மணி அவர்கள் வரவேற்று உரையாற்றுகளின் தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்புவதோடு ஒரு குழு நேரடியாக இந்திய பிரதமர்கள் நேரில் சந்தித்து தமிழக மீனவர்கள் படுமேதனை பற்றிய விவரங்களை சுட்டிக்காட்டி கச்சத்தீவை மீட்க வேண்டியதன் அவசியத்தை பற்றி வலியுறுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதையும் வரவேற்றிருக்கிறார். மாண்புமிகு கு. செல்லப்பிறந்தகை அவர்கள் உரையாற்றுகையில் 1921 ஆண்டு முதல் நடைபெற்ற நிகழ்வுகள் எல்லாம் குறிப்பிட்டு தீர்மானத்தை வரவேற்று பேசியிருக்கிறார். அதேபோல எதிர்க்கட்சி தலைவர்களும் இடையிடையே கொஞ்சம் முரண்பாடான சில கருத்துக்கள் வந்தாலும் அதையெல்லாம் மறந்து இந்த தீர்மானத்தை உளப்பூர்வமாக அவரும் இதை வரவேற்று பேசியிருக்கிறார். அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் நான் தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் தமிழக மீனவர்கள் சார்பில் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் தீர்மானம் பேரவையின் முடிவுக்கு விடப்படுகிறது. ஏற்போர் ஆமென்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. 2025-26 ஆண்டுக்கான மானிய கோரிக்கையின் மீது விவாதமும் வாக்கெடுப்போம். மானிய கோரிக்கை 5 வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை. மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை பற்றிய மானிய கோரிக்கையின் 5 கீழ் வருவாய் கணக்கில் ரூபாய் 15,225 கோடியே 93,57,000 மூலதன கணக்கில் ரூபாய் 127 கோடியே 85,000 மற்றும் கடன் கணக்கில் ரூபாய் 1,50,01,000 ஆகியவற்றுக்கு மேற்படாத தொகைகள் அரசுக்கு வழங்கப்பெற வேண்டும் என கோருகிறேன்.